இத்தல இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார். இத்தலத்தில் சரபேஸ்வரர் 7 அடி உயரத்தில் தனி சந்நிதியில் பிரம்மாண்டமான தோற்றத்தில் அருள்பாலிக்கிறார். விஷ்ணு, காளி, பிரத்யங்கரா தேவி, துர்கை, சூலினி துர்கை ஆகிய 4 மூர்த்திகளும் சேர்ந்த அம்சம்தான் சரபேசர். ஹிரண்யனை வதம் செய்த நரசிம்ம சுவாமி அந்த உதிரம் தன் உடலில் இருப்பதால் ஆக்ரோஷமும் அகங்காரமும் அடைகிறார். அவரை சாந்தப்படுத்துவதற்காக சிவபெருமானை தேவர்கள் வேண்டுகின்றனர். நரசிம்மரின் துளி இரத்தம் பூமியில் பட்டால் 1000 தீவினை செய்யக்கூடிய குழந்தைகள் தோன்றும் அபாயம் ஏற்பட்டது. மகாவிஷ்ணுவின் உடம்பு ஆதலால் அமிர்தம் கலந்துள்ள அந்த குழந்தைகளை அழிக்க முடியாது. இந்த சிக்கலை தீர்க்க சிவபெருமானால் மட்டுமே முடியும் என்பதால் தேவர்கள் அவரிடம் முறையிட்டனர். சிவபெருமான் யாழிமுகம், மனித உடம்பு, 8 கால், 4 கை, 2 ரெக்கைகள், ஒரு ரெக்கையில் பிரத்யங்காரா பத்ரகாளியாகவும் மற்றொன்றில் சூலினி என்ற துர்க்கையாகவும் உருவெடுத்து ரெக்கைகளால் சிவபெருமான் பறவை ரூபம் எடுக்கிறார். பிறகு அந்த நரசிம்மத்தை தன் 2 கால்களால் ஆகாயத்தில் துரத்தி சென்று காற்று மண்டலத்திற்கு சென்று, அதாவது பூமியின் ஈர்ப்பு மண்டலத்திற்கு அப்பாற்பட்டு சென்று தனது வஜ்ரத்தால் நகத்தால் நரசிம்மத்தை அமுக்க அசுர ரத்தங்கள் பீரிட்டு வெளியேறி பூமியில் விழாது காற்றோடு கலக்கிறது. அசுர ரத்தம் வெளியானவுடன் நரசிம்மர் சாந்தமடைந்து சிவபெருமானை வழிபடுகிறார். அந்த காட்சி இங்குள்ள சரபேசர் மூலம் காணலாம். 4 பெரிய தெய்வங்களும் ஒன்றாக இருப்பதால் 4ம் சேர்ந்த அருள் கிடைக்கிறது. சுவாமியின் இன்னொரு பெயர் நடுக்கம் தீர்த்த நாயகன், அம்பாளின் இன்னொரு பெயர் அறம் வளர்த்த நாயகி என்பதாகும். திருநாகேஸ்வரத்திலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இத்திருத்தலம். மூலவர் கம்பகரேஸ்வரர் என்றாலும் பலருக்கு சரபேஸ்வரர் ஆலயம் என்றால் சற்றென்று விளங்கும். வடமொழியில் கம்பம் என்றால் நடுக்கம் என்று பொருள். பூகம்பம் என்றால் நிலநடுக்கம் அல்லவா? இவர் நடுக்கம் தவிர்த்த பெருமான் என்று வணங்கப்படுகிறார். ஏன்? வரகுண பாண்டியன் என்ற மன்னன் போருக்கு செல்கிறான். அவ்வாறு செல்லும்போது வழியில் குதிரை வேகமாக செல்கிறது. பாதையின் குறுக்காக அந்தனர் வர குதிரையின் வேகத்தை அடக்குவதற்குள் குதிரை காலில் விழுந்து விதிப்பயனால் அந்த அந்தனர் உயிர் விடுகிறார். பிறகு அந்த அந்தனரின் ஆவியானது வரகுண பாண்டியனை பிடிக்கிறது. அதாவது பிரம்மகத்தி தோஷம் பிடிக்கிறது. அது நீங்க திருவிடைமருதூர் செல்கிறார். அங்கு சென்று வழிபட அந்த பிரம்மகத்தி தோஷமானது கிழக்கு வாயிலில் ஒதுங்குகிறது. அதிலிருந்து விடுபட்ட வரகுண பாண்டியன் தனது தோஷம் நீங்கியவுடன் திரிபுவனம் வருகிறார். அப்போது மீண்டும் அந்த ஆவி வந்து பிடிக்குமோ என்று பயப்படுகிறார். அந்த பயத்தினால் நடுக்கம் ஏற்படுகிறது. அந்த நடுக்கத்தை கம்பசுரேஸ்வரர் போக்குகிறார். மன்னனுக்கு ஏற்பட்ட நடுக்கத்தை தீர்த்ததால் நடுக்கம் தீர்த்த நாயகர் என்ற பெயர் இறைவனுக்கு ஏற்பட்டது. இத்தல இறைவன் சுயம்பு லிங்கமாக அருள்பாலிக்கிறார். தலத்தின் வேறு பெயர்கள் புஷ்பவனகாசி, பிதுர் மோக்ஷபுரம், பாஸ்கரபுரம், லக்ஷ்மிபுரம், பிரம்மபுரம், ரசவாதபுரம். இங்கு எழுந்தருளியுள்ள சௌந்தரநாயகி சமேத புஷ்பவனேஸ்வரர் பல அற்புதங்களை நிகழ்த்தியவர். பூவனம் என்பதால் இவ்வூர் திருப்புவனம் ஆயிற்று. வழிபடுவோர் வினைகளை தீர்ப்பவராக புஷ்பவனேஸ்வரர் விளங்குகிறார். மூர்த்தி, தலம், தீர்த்தம் 3லும் பெருமையுடையதாக இத்தலம் விளங்குகிறது. புஷ்பமாக மாறிய அஸ்தி. புராண காலத்தில் தர்மயஜன் என்பவன் தன் தந்தையின் அஸ்தியை காசியில் இருந்து ராமேஸ்வரம் கொண்டு செல்லும் வழியில் இத்தலத்தில் சற்று ஓய்வு எடுக்கும்போது அவனுடன் வந்தவர் கலசத்தை திறந்து பார்க்க புஷ்பமாக இருந்ததாம். தான் பார்த்த இந்த காட்சியை தர்மயஜனிடம் அப்போது அவன் கூறவில்லை. ஓய்வு முடிந்து ராமேஸ்வரம் சென்று கடலில் அஸ்தியை கரைக்க கலசத்தை திறந்தபோது அஸ்தியாகவே இருந்தது. இதனால் அதிர்ச்சியுற்ற உடன் வந்தவன் திருப்பூவனத்தில் தான் பார்த்த காட்சியை தர்மயஜனிடம் சொல்ல மறுபடியும் அஸ்தி கலசத்துடன் அங்கிருந்து திருப்பூவனத்திற்கு வந்தனர். அங்கு வந்து பார்த்தபோது கலசத்தில் அஸ்தி புஷ்பமாக மாறியிருந்ததாம். காசியிலும் ராமேஸ்வரத்திலும் அஸ்தியாக இருந்தது, இங்கு புஷ்பமாக இருந்ததால் காசி நகரத்தை விட 16 மடங்கு புண்ணியம் தரும் இடமாக இத்தலம் போற்றப்படுகிறது. இதை காசிக்கும் வீசம் அதிகம் எனும் சமய பெரியோர்கள் கூற்றிலிருந்து அறியலாம். காசிக்கு செல்ல முடியாதவர்கள் இங்குள்ள வைகையில் அஸ்தியை கரைத்து மோட்ச தீபம் போடும் வழக்கம் இன்றளவும் நடந்து வருகிறது. வழிவிட்ட நந்தி. திருஞான சம்பந்தர் திருப்புவனத்திற்கு வந்தபோது
ஆற்று மணல் எல்லாம் சிவலிங்கங்களாக காட்சி அளித்தனவாம். அதன் மீது கால் வைக்க அஞ்சிய சம்பந்தர் வைகை ஆற்றின் மறுகரை மீதிருந்தபடியே சிவனை பாடினார். அப்போது நந்தி லிங்கத்தை மறைத்திருந்தது. உடனே சம்பந்தர் சிவனை வேண்ட சம்பந்தருக்காக நந்தியை சற்று விலகி தன்னை மறைக்காமல் இருக்கும்படி சிவன் கேட்டுக்கொண்டாராம். அதன்படி நந்தி சற்று விலகி இருப்பது தனி சிறப்பாகும். 5 நிலை கோபுரத்துடன் சுவாமி சந்நிதி நுழைவு வாயில் அமைந்துள்ளது. சுவாமி சந்நிதியில் சுயம்புலிங்கமாய் ருத்ராட்ச மேனியாய் சிவபெருமான் காட்சியளிக்கிறார். இங்குள்ள சுயம்புலிங்கத்தில் திரிசூல முத்திரையும் உள்ளது. சுவாமிக்கு வலப்பக்கத்தில் அம்பாள் காட்சி அளிக்கிறார். இந்த கோயிலில் 5 வகையான தீர்த்தங்கள் உள்ளன. இதில் மணிகர்ணிகை தீர்த்தம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இத்தீர்த்தத்திலே ஸ்நானம் செய்தபடியால் அகஸ்திய முனிவர் கடல் நீரை பருகும் சக்தி பெற்றதாகவும், நளன், பிரம்மா, விஷ்ணு, கௌதம் மகாமுனி, சூரியன், மகாலட்சுமி, அகஸ்தியர், கோரக்க சித்தர் வந்து இறைவனை பூஜித்து நற்பலன் பெற்றதாகவும் புராணங்கள் கூறுகின்றன. சித்தராக வந்த சிவன் திருப்புவனத்தில் பொன்னையாள் என்ற நடனமாது வாழ்ந்து வந்தார். தனது கலை ஞானத்தால் ஈட்டிய செல்வத்தையெல்லாம் சிவனடியார்களுக்கு அமுது படைத்தே காலம் கழித்தாள். சிவபக்தியான அவளுக்கு அவ்வூரில் உள்ள பூவனநாதரை சொக்க தங்கத்தில் வடிக்க ஆசை இருந்தது. இவளது ஆசையை நிறைவேற்ற சிவன் சித்தராக மாறி இவள் வீட்டிற்கு சென்று வீட்டிலுள்ள செம்பு, ஈயம், பித்தளை பாத்திரங்களை இரவில் நெருப்பிலிட்டால் பொன்னாக மாறும் என கூறினார். பொன்னன நையாளும் அன்று இரவு செம்பு, ஈயம், பித்தளை பாத்திரங்களை நெருப்பிலிட அவை பொன்னாக மாறின. அந்த பொன்னை கொண்டு பூவனநாதரை உருவாக்கினாள். அப்போது பூவனநாதர் திருமேனி அழகில் சொக்கி அவர் கன்னத்தை கிள்ளி பொன்னன்னையாள் முத்தமிட்டாள். இவள் பதித்த நகைக்குறி இன்றும் இங்குள்ள உற்சவரிடம் காணப்படுகிறது. பாண்டி தேசத்தின் 13வது கோயில் இது. பாண்டிய மன்னன் கட்டிய இந்த கோயிலுக்கு திருமலை நாயக்க மன்னரும் பல திருப்பணிகளை செய்து நிபந்தங்கள் அளித்துள்ளார். 4 யுகங்களை கடந்த கோயில். ரசவாதம் செய்த படலம் எனும் 36வது திருவிளையாடல் நிகழ்ந்த தலம் ஆகிய பெருமையும் உண்டு. புஷ்பவன காசி என்று போற்றப்படும் இந்த தலத்தில் பித்ருக்களுக்கான கடமையை செய்வது கூடுதல் பலனை தரும். இந்த தலத்தில் கோபுர விநாயகர், குடைவரை விநாயகர், அனுமதி பெற்று காரியத்தில் இறங்க அனுஜை விநாயகர், மகா கணபதி, இறந்த முன்னோரின் ஆத்மா சாந்தி பெறவும் யாகம் சிறப்புறவும் அருளும் விநாயகர்கள், சூரியனார் வழிபட்ட பாஸ்கர விநாயகர், இரட்டை விநாயகர் உட்பட 14 விநாயகர்கள் அருள்பாலிக்கின்றனர். சூரியனின் சாபம் நீங்க பெற்ற தலம் என்கிற பெருமையும் திருப்புவனம் தலத்துக்கு உண்டு. அதை அறிந்த சேர, சோழ, பாண்டிய மன்னர்கள் இங்கு வந்து வழிபட்டு பித்ருக்களை ஆராதித்து சூரிய நமஸ்காரம் செய்து விநாயகரை வழிபட்டுள்ளனர் என்கிறது ஸ்தல வரலாறு. மூலவர் புஷ்பவனேஸ்வரர், பூவனநாதர். அம்மன் சௌந்தரநாயகி, மின்னனையாள். தலவிருட்சம் பலா. தீர்த்தம் வைகை மணிகர்ணிகை. சரபேசர் சிறப்பு பூஜைகள் வெள்ளி, சனி, ஞாயிறு, அஷ்டமி, பௌர்ணமி ஆகிய 5 நாட்களின் போதும் சிறப்பு பூஜைகள் நடைபெறுகிறது. தன்னடியார் கருள் புரிந்த தகவு தோன்றும், சதுர்முகனை தலையறிந்த தன்மை தோன்றும், மின்னனைய நுண்ணிடையாள் பாகம் தோன்றும், வேழத்தின் உரி விரும்பி போர்த்தல் தோன்றும், துண்ணிய செஞ்சடை மேலோர் புனலும் பாம்பும், தூயமா மதியுடனே வைத்தல் தோன்றும், பொன்னனைய திருமேனி பொலிந்து தோன்றும், பொழில் திகழும் பூவன தெம்புனித நார்க்கே. தேவேந்திரன், அக்னி பகவான், மாந்தாதா, வருண குணபாண்டியன், சந்திரன், சூரியன் ஆகியோரால் பூஜிக்கப்பட்ட தலம். அம்பாளுக்கு 4 கைகள், அட்சரமாலை, தாமரைப்பூ வைத்து அபயமளிப்பவளாக நின்ற நிலையில் அருள்பாலிக்கிறாள். அம்பாளின் பீடம் ஒட்டியான பீடம் என்ற பத்ம பீடத்தில் உள்ளது. இராமாயண மகாபாரத கதைகளை விளக்கும் சிற்பங்கள் கோயில் முழுக்க நிறைந்து காணப்படுகிறது. ராஜராஜ சோழன் பேரன் 3ஆம் குலோத்துங்க சோழன் கட்டிய கோயில் இது. அதனால்தான் என்னவோ தஞ்சை பெரிய கோயிலின் வடிவத்தைப் போலவே இக்கோயில் உள்ளது. சரபேசருக்கு 11 வாரங்கள் தொடர்ந்து அர்ச்சனை செய்கிறார்கள். அபிஷேகம், பூஜை, சகசரநாம அர்ச்சனை, யாகம் ஆகியவற்றை செய்கிறார்கள்.
சரபேசரை வணங்கினால் வியாதிகள், மனக்கஷ்டங்கள், கோர்ட் விவகாரங்கள், பில்லி சூனியங்கள், ஏவல், மறைமுக எதிரிகள் தொல்லை, திருஷ்டி தோஷங்கள், சத்ரு தொல்லைகள், ஜாதக தோஷங்கள், கிரக தோஷங்கள் அனைத்தும் நீங்கும். கல்வி, ஆரோக்கியம், ஆயுள் விருத்தி, மனம் விரும்பும்படியான வாழ்க்கை, உத்தியோக உயர்வு போன்ற நினைத்த காரியங்கள் கைகூடும். குழந்தை பேறு கிடைக்கும். கடன் தொல்லை நீங்கும். சுவாமி கம்பகேஸ்வரரை வணங்குவோர்க்கு நடுக்கங்கள், நரம்பு தளர்ச்சி, தேவையற்ற பயம், மூளை வளர்ச்சியடையாமல் இருத்தல் ஆகிய பிரச்சனைகள் நீங்கி ஆயுள் விருத்தி, நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். அம்பாள் தர்மத்தை வளர்த்து காப்பவள் என்பதால் அவளை வணங்குவோருக்கு பாவங்கள் நீங்க பெறும். பிரிந்த தம்பதியர் ஒன்று சேர்வார்கள். குழந்தை பாக்கியமும் கிடைக்க பெறுவார்கள். திருப்பூவனம் தலத்தில் உள்ள முருகன் மீது அருணகிரிநாதர் பாடிய திருப்புகழ் பாடல்கள். அறப்பாவையத்தர் கருள்பாலா, அளித்தாது வெற்றி திருமார்பா, குறப்பாவை அற்பிற் புனர்வோனே, குலதேவ வர்க்க பரிபாலா, மரப்பாத கத்தூர் அழல்வேனோ, மலர்த்தாள் வழுத்த கிருபைவாள், சிறப்பான முத்திக்கு ஒரு வாழ்வே, திருப்பூவனத்திற் பெருமாளே, சிறப்பான முத்திக்கு ஒரு வாழ்வே, திருப்பூவனத்தில் பெருமாளே. வானவராதியோர் சிறைமேவ மாவலியேசை திடு சூரன், மார்பிரு கூற தாய் விடவாரி வாய் விட வேலை விடு தீரா, கானவர் பாவை காதலனான காசணி பாரதன மார்பா, காலனை மோது காலகபால காலகளேச தருபாலா, தேனமநீப மாலை விடாத சேவக ஞான முதல்வோனே, தீய குணாதி பாவினினாது சேவடி காண அருள்வாயே, போன கசாலை யாதுலர் வாழ வீதி கடோறும் நனிமேவு, பூவணமான மாநகர் வாழும் நாத குகேச பெருமாளே, காலனை மோதும் காலகபால காலகளேச தருபாலா, பூவணமான மாநகர் வாழும் நாத குகேச பெருமாளே. பந்தற்பொற் பாரபயோதர முந்தச் சிற்றாடை செமேகலை பண்புற்று தாளோடு வீசிய துகிலோடே, பண்டை சிற்சேரியில் வீதியில் கண்டிச்சித்தாரோடு மேவிடு பங்குக்கை காசுக்குள் வேசையர் பணி நீர்த்தோய், கொந்துச்சி பூவணி தோகையர் கந்தக்கை தாமரையாலடி கும்பிட்டு பாடிசை வீணையர் அனுராகங், கொண்டுற்று பாயலின் மூழ்கிய சண்டிச்சி என வாழ்த்துய குன்றப்பொற் பாத கிருபாநிதி அருள்வாயே, அந்தத்து காதியுமாகியும் அந்தி குட்டானவனானவ அண்டத்த பாலுர மாமணி ஒளி வீசும், அங்கத்தை பாவை செய்தே உயர் சங்கத்திற்றேர் தமிழோதிட அண்டக்கிட்டார் கழுவேறினர் ஒரு கோடி, சந்தத்தி காளுனி சாச்சரர் வெந்துட்கத்தூளி படாமெழ சண்டை சொற்றார் படவேவையில் விடுவோனே, தங்கச் சக்கராயுதர்வானவர் வந்திக்க பேரருளே திகழ் தம்பப்பொற் பூவணமேவிய பெருமாளே, குன்றப்பொற் பாத கிருபாநிதி அருள்வாயே, தம்பப்பொற் பூவணமேவிய பெருமாளே.